ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேன்மொழி விலாக்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருணைக்கிழங்கு அல்லது பிடிக்கரணை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிழங்கு தான் இன்றைக்கி புளிக்குழம்பு வைக்க போகிறோங்க. அதுக்கு கருணைக்கிழங்கை வாஷ் பண்ணிவிட்டு வேக வச்சு அதை தோல் நீக்கி மசித்து எடுத்து வச்சுக்கலாம், அல்லது கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இதில் தாளிப்பு தான் ஃபஸ்ட்டு வருங்க. எங்கள் ஊர் சைடில் இப்படி தான் செய்வாங்க. உங்கள் ஊர் சைடில் எந்த மாதிரி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வெங்காயத்தை கொஞ்சம் நகர்த்தி விட்டுட்டு சீரகம் போட்டாச்சு. அது சீரகம் கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமேட்டு வெந்தய பொடி எப்போதுமே புளிக்குழம்புக்கு அதிகமாக போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். வாசனையும் சரி, சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்குங்க. நான் வெந்தய பொடியும் அதிகமாகவே போட்டுருவேன். அது வறுத்து எடுத்து வச்சுப்பேன் எப்போதுமே பவுடர் பண்ணி. இப்போ எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணியாச்சு. தக்காளி ஒரு 4 தக்காளி போட்டிருக்கேங்க. இந்த சமயத்தில் மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள் இது எல்லாமே போட்டாச்சு. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 கப் கரைசல் புளி கரைசல் எடுத்து வச்சுருந்தேன். அதை புளி கரைசலை ஊற்றியாச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போது புளி கரைசல் நல்லா திக்காக ஊற்றியாச்சு. இப்போ திக்காக இருக்கிறதுனால குழம்பு பத்தாத அளவுக்கு இருக்கக்கூடாது இல்லையா? அதனால் அதோடு சேர்த்து தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அந்த கருணைக்கிழங்கு எல்லாமே மசித்து வச்சது அதை போட்டாச்சுங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி மூடி போட்டு நல்லா கொதியட்டும். புளி கரைசலோடு சேர்ந்து அந்த கருணைக்கிழங்கு வேகும் பொழுது தான் நாக்கில் அரிப்பு வராமல் இருக்கும் சாப்பிடும் போது. நாம் வாங்கி 2 மாதம் அந்த கிழங்கை வச்சுருந்தாலும் கெட்டு போகாமல் அழுகி போகாமல் இருக்குங்க. பெரிய கிழங்கா பார்த்து வாங்கிட்டோம் அப்படின்னா 2 மாதம் ஆகலுமே தாங்க. ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இப்போ நல்லா கிழங்கு குழம்பு எல்லாம் வெந்துருச்சு. இதில் நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் நல்லா பதமான தேங்காயை அரைச்சி எடுத்து அப்படியே சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு இதே கன்சிஸ்டன்சியில் வேணும் அப்படின்னா சேர்த்துக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம இன்னும் கொதிய விட்டுட்டுக்கலாம். நல்லா அந்த ஸ்மெல் நல்லா கொதிஞ்ச ஸ்மெல் வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.